என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு பக்தி விருத்தி. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வரை. பக்தி விருத்தி. நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ரோமர் 15:1. நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர்கள் அநேகர் உண்டு. ஒருவேளை அவர்கள் நம் சபையை சேர்ந்தவர்களாய் இருக்கலாம், அப்படி இல்லாமலும் இருக்கலாம். அவர்களுடைய பக்தி விருத்திக்கு நன்மை உண்டாகும்படி நடப்பது நம் பொறுப்பு. அவர்கள் ஆன்மீக அறிவிலும் முதிர்ச்சியிலும் பலவீனர்களாயிருந்தாலும் முதலாவது அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறைகள் கூறி குற்றம் சாட்டி மட்டம் தட்டக்கூடாது. அவர்களிடம் நாம் அவர்களை நேசிக்கிறோம் என்ற நம்பிக்கையை உண்டாக்க வேண்டும். மலர்ந்த முகத்தோடு அவர்களை அன்புடன் விசாரிக்க வேண்டும். சரியான வாய்ப்பு கிடைக்குமானால் அவர்கள் புண்படாத வகையில் அவர்களுடைய பலவீனங்களை எடுத்து சொல்லி மாற்ற முயல வேண்டும். ஏற்ற தருணங்களுக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். அவர்கள் பக்தி விருத்தி அடையும் வகையில் ஆன்மீக காரியங்களை பேச வேண்டும். சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும் வகையில் பாடி துதிப்பதும் வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் கூட மிகவும் நல்லது. அவர்களிடம் பாராட்டத்தக்க காரியம் எது இருந்தாலும் பாராட்டி ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகமூட்ட வேண்டும். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். அவர்களுடைய மன பாரங்களை பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு நெருக்கமாக பழகி அவர்களுடைய மன பாரங்களை அன்பினாலும் ஜெபத்தினாலும் நீக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தனக்கானவற்றை மட்டும் அல்லாது பிறருக்கானவற்றையும் கவனிக்கும் மனப்பான்மை இருக்க வேண்டும். அவர்களுடைய குற்றங்களை பரிசுத்த ஆவியானவர் திருத்தும்படியாக ஜெபிப்பதும் அன்பு செலுத்துவதும் அவசியம். நெருப்பு தணல் சேர்ந்திருக்கும் போதுதான் அனல் பிறக்கும். பிரித்துவிட்டால் நீர்த்து போகும். அதுபோல்தான் பக்தி விருத்தியும். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டபோது, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று அவன் சொன்னது போல நாம் சொல்லக்கூடாதல்லவா? கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டபோது, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று அவன் சொன்னது போல நாம் சொல்லக்கூடாதல்லவா? தீர்மானம். கிறிஸ்தவ நண்பர் வட்டத்தை பெரிதாக்கி கொண்டு எல்லாருடைய பக்தியும் பெருக ஆவன செய்வேன்.